புனிதா, உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. நான் ஏன் வந்தேன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். கபிலன் இல்லாம நீ தனியா இருக்க. இந்த வீட்டுல நடக்கிறது கபிலன் இல்லாம இருக்குது. இதெல்லாம் உன் மனசை நிச்சயமா காயப்படுத்திருக்கும். நீ தனியா இதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருப்பன்னு தோணுச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ் மாமா. இந்த வீட்ல அப்பா அம்மாவுக்கு அடுத்து என்கிட்ட அக்கறையா இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யார் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அழுக வந்தா கூட நீ வெளியே காட்டிக்க மாட்ட. புனிதா, நீ போய் அத்தை கூட படுத்துக்க போ. நீ தனியா இருக்க வேண்டாம். நான் ஒன்னும் தனியா இல்ல மாமா, கபிலன் கூட தான் பேசிட்டு இருக்கேன். கபிலன் கூடவா? என்ன, எங்க வந்திருக்காரா? எப்ப வந்தாரு? புனிதா என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. எங்க கபிலன்? கபிலன் மாமா, கபிலன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் எனக்கு மட்டும்தான் தெரிவாரு. என் மனசுல எப்பவுமே கபிலன் இருக்கிறதுனால தனியா இருக்கிற உணர்வே எனக்கு வரல மாமா.